ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸ், அதாவது சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ், விண்டோஸு, ஆஃபீஸு, அவுட்லுக்கு, டீம்ஸு, ஸோ இதோட ப்ராடக்ட்டுக்கெலாம் வந்துட்டு டைம் டு டைம் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு அந்த சாஃப்ட்வேரில் ஏதோ பக் இருக்குது, ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான அப்டேட்ஸு பெரும்பாலும் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சாஃப்ட்வேர் வந்து ஆன்லைன் வரும்போது அப்டேட் ஆகிக்கும். ஸோ அதுபோல் விண்டோஸோட ஒரு அப்டேட்டு க்ரௌட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அப்டேட்லேயே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பக் இருந்திருக்கு. ஸோ அந்த பக்குனால் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக குளோபலாக உள்ள ஏர்போர்ட்ஸு, பேங்கிங் செக்டார்ஸு, ரீட்டைல் செயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்டோட பக்குனால் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அந்த பக்கை சப்போஸ் உங்கள் கம்ப்யூட்டரில் வந்துட்டு அஃபெக்ட் ஆச்சுன்னா ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்றது அடுத்து சொல்கிறேன். இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் பக் அஃபெக்ட் ஆன பிசி வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக வந்து பூட் ஆகி விண்டோஸ் லோட் ஆகாது, உங்களுக்கு ப்ளூ ஸ்க்ரீன் வரும். ஸோ அந்த ப்ளூ ஸ்க்ரீனில் வந்துட்டு உங்கள் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். பட் ஸ்டில் நீங்கள் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணாலுமே உங்களுக்கு திரும்ப வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லோட் ஆகாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா விண்டோஸ் வந்து சேஃப் மோடில் வந்து லாகின் பண்ணிக்கணும். இல்லை விண்டோஸ் ரெக்கவரி என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப் வந்து அதாவது சேஃப் மோட்லேயோ இல்லை விண்டோஸ் ரெக்கவரி மோடில் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா சியில் உள்ள விண்டோஸ் சிஸ்டம் 32 டிரைவர்ஸ் அதுக்குள்ளே க்ரௌட் ஸ்ட்ரைக்னு ஒரு டைரக்டரி இருக்கும். ஸோ அந்த டைரக்டரியில் இந்த சர்டன் ஃபைல் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, C-00000291.sys. ஸோ இந்த ஃபைலை வந்து டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப வந்து சிஸ்டம் வந்து ரீபூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இஷ்யூவில் வந்து நீங்கள் சால்வ் ஆகிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை.